வாங்க மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை செய்கிறேங்கன்னு பார்க்கலாமா. தட்டு அறுக்கிறதுக்கு தான் போகிறோம். தேவன் தட்டு வரப்போலியாக தான் போகணும். அதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் இல்லை கைனிக்கு போகிறதுக்கெல்லாம். எவ்வளோ தேவன் தட்டு அறுத்தாலையும் தலைமையில தான் தூக்கினோன்னும் வண்டி போகிற வசதி இல்லை கைனிக்கு. அதனால் அறுத்து தலைமையில தான் தூக்கினோன்னும். களை செடி பாரு கொத்தி விட்டங்க. மழை இல்லாமல் களை செடியெல்லாம் ஒவ்வொன்றும் காயுது. இந்த வருஷம் அதிகமாக மழை பெய்யாதாட்டிங்குது. பார்க்க போனால் அப்படி தான் தெரியுது. அப்படி இருந்தால் குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி வருது. கைனி எல்லாம் பாய்க்கிற அளவுக்குலாம் தண்ணி இல்லை. மழை இல்லைன்னா அந்த குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிட மாட்டேங்குது. தீவன பயிரெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி மாடு வளர்க்குறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏதோ டேங்கில் வாங்கி ஊற்றி அப்படியே தான் மாடுக்கணும் வளர்க்கணும் மாட்டேங்குது மழை வரலன்னா. தட்டெல்லாம் அறுத்து வச்சிருந்தான். அதெல்லாம் அள்ளி ஒரு தவளை வச்சு கட்டி தூக்கின்னு போய் மாட்டுக்கு போடுறதுக்கெல்லாம் கட்டிட்டான். இந்த தீவன பில்லெல்லாம் பத்தாது. அதனால் கட்டு பில்லு தான் வாங்கினுக்குது. அதுவும் கொஞ்சம் போட்டு வேண்டியது தான். இது பச்சைன்னா ஒரு கொஞ்சம் பொழுது இன்னைக்கு பச்சையை போட்டு இருந்தால் கட்டு முடிவாகுமா. அதனால் காஞ்சி பில்லு கொஞ்சம் போட்டுக்கினா சரியாக போயிடும்னுட்டு அது கொஞ்சம் தான் அறுத்தான். சரி ஆட்டுக்கு தலையெல்லாம் நீட்டு ஆட்டுக்கும் ஒரு கொஞ்சம் தலையை ஓடிச்சு வச்சுக்கின்னு தேவன் தட்டு ஆட்டுக்கு தலையெல்லாம் சேர்த்து ஒன்றா கட்டிட்டு தூக்கின்னு போனங்க. கம்மியாக தான் இது. அதே வெயிட்டு தாங்க முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. தூக்கின்னு போய் மாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு தட்டெல்லாம் அறுக்காததுக்கு முன்னாடி மாட்டுக்கெல்லாம் குளுத்தி போட்டு வந்துட்டான். அதனால் இப்போ அறுத்து போனால் அப்படியே பால் கறந்துட்டு தட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் முன்னாடி குளுத்தியெல்லாம் காட்டிட்டோம் மாட்டுக்கு. தூக்கி எடுத்துன்னு வரப்பொழியாக தான் போனோம். அதனால் தூக்கி எடுத்துன்னு மெதுவாக இப்போ கிளம்புனங்க. எடுத்து போய் மாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு பால் கறக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு தண்ணி கேனு விளக்கெண்ணெய் அதெல்லாம் போட்டு தானே பால் கறக்குவோங்க. அதெல்லாம் எடுத்து போய் ரெடியாக வச்சுருந்தோம். அந்தாட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டு கண்ணுக்குட்டி குடிச்சானதையும் மடியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் பால் கறக்குவோங்க. அதெல்லாம் கறந்துட்டு பால் கறக்கிற வீடியோவை போடுங்கன்னீங்க. அதனால் போட்டுங்கிறோம். கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்க சும்மா பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் மியூசிக் போட்டு விட்றலாம். பால் கறக்கிறதுக்கெல்லாம் நான் போய் இன்னும் என்னத்த பேசுறது அப்படின்ட்டு மியூசிக் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.